ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லலான்னு கூப்பிட்டேன். குழந்தைங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி லேடிஸ்க்கு மனசுக்குள்ளே என்ன தான் நம்ம வேலை பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு கவலைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை மறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா காற்றடிக்குது அம்முக்குட்டி செடிக்கடியில் உட்காந்துட்டு எனக்கு படிச்சுட்ருக்கான். அந்த கவலையெல்லாம் நம்ம மறக்கணும்னா இந்த மாதிரி நேச்சுரல்ஸோட, அதுக்கப்புறம் மனசை விட்டு கொஞ்சம் பேசுங்க, பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க. நம்மளுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, அது இனிமேலாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சத உங்களுக்காகவும் செஞ்சு சாப்பிட பழகிக்கோங்க. நானும் ஃபஸ்ட் அப்படி தான், வீடு குழந்தைங்க இதை தவிர எதுவுமே இல்லாமல் இப்படி இவங்களுக்காகவே தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் தோணுது, நம்ம என்ன வாழ்ந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்காக வாழலைன்றது மட்டும்தான் தோணுது. ஸோ இனிமேல் நம்மளுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களோட பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச இடங்களுக்கும் நம்ம போயிட்டு வருவோம். லைஃப்பில் இப்போல்லாம் எல்லாரோட லைஃப் டைமுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. 50-55 தாண்டது பெருசுன்ற மாதிரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ பார்க்கணுன்னு ஆசைப்படுற 2-3 கோயில்களுக்கு போயிட்டு வந்துடுங்க. மனசுக்கு பிடிச்சதையாவது பார்த்துட்டு வந்தோன்ற ஒரு திருப்தியை தவிர வேறு எதுவுமே நம்ம கொண்டு போகிறதில்ல. எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை, நிறைய அந்த காசி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகணும், நிறைய கோயில்கள் போய் பார்க்கணுன்ட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. சூழ்நிலை, வீடு, குழந்தைங்க, படிப்பு, அவங்களுக்கு எக்ஸாம் இவங்களுக்கு எக்ஸாம்கிட்டே போயிட்டுருக்கு லைஃபு. ஸோ நம்ம என்றைக்காவது ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது நீங்களும் போயிட்டு வாங்க. பாய்.